ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாஷ் பியர். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் கார்த்திகை தீபத்தை எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அண்ட் சுவாமிக்கு படையலுக்கு என்னெல்லாம் செஞ்சுருந்தோம், எங்களோட இந்த கார்த்திகை தீபம் மழையோடு எப்படி போச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் எல்லா மாதத்துலேயும் வர கார்த்திகையிலையுமே நம்ம வீட்டில் வடை பாயசத்தோடு தான் சாமிக்கு வந்து படையல் போடுவோம். இந்த பெரிய கார்த்திகையிலையும் அதே மாதிரி தான் வடை பாயசம், இது கூட வந்து சக்கரவள்ளி கிழங்கு, 2 பொரியல், அப்பளம், தயிர் எல்லாமே வச்சு சாமிக்கு வந்து காலையிலே வந்து ஒரு படையல் போட்டு அந்த படையல் சாப்பாடை தான் நாங்கள் வந்து சாப்பிட்ருந்தோம். ஆனால் அம்மா மட்டும் ஹோல் டே வந்து ஃபாஸ்டிங் இருந்தாங்க. ஈவினிங் வந்து தீபம் ஏற்றினதுக்கப்புறம் தான் அம்மா சாப்பிட்டாங்க. உத்தமா போற்றுவோம், உம் உயிரே போற்றுவோம், உம் உணர்வே போற்றுவோம், உமைபாலா போற்றுவோம், ஓம் எலியாய் போற்றுவோம், ஓம் என்குணா போற்றுவோம், ஏம் ஏகா போற்றுவோம், ஓம் அநேகா போற்றுவோம், ஓம் ஒளியே பொருளியே போற்றுவோம், ஓம் கந்தா போற்றுவோம், ஓம் கடம்பா போற்றுவோம், ஓம் கருணாமூர்த்தியே போற்றுவோம், ஓம் காவலா போற்றுவோம், ஓம் கார்த்திகேயா போற்றுவோம். பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காக்காவுக்கு தான் வந்து சாப்பாடு வைக்கிறக்க மேலே வந்து காக்காவுக்கு சாப்பாடு வச்சுருந்தோம். அண்ட் காக்கா எடுக்கும் 5 மினிட்ஸ் போல் வெயிட் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக காக்காவும் வந்து சாப்பிட்ருச்சு. அண்ட் நாங்களும் போய் சாப்பிட்டுட்டு கார்த்திகை தீபத்துக்கு என்ன விளக்கெல்லாம் ஏற்றணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். அண்ட் அம்மா வந்து ஈவினிங் போல் சக்கரை பாகு காய்க்கிற வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பாகோட பதம் பார்க்குறது தான் விஷயமே இருக்குது. பாகு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த பாகை கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி நம்ம வந்து உருட்டி தட்டும்போது டங்குன்னு சத்தம் வரணும். அப்படி வந்துருச்சுன்னா பாகு ரெடின்னாங்க. எங்களோட பாகும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பேரலாக அப்பத்துக்கும் அம்மா வந்து மாவு கரைச்சி வச்சுட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாகு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் தூவிட்டா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாகுகளை நம்ம வந்து தேங்காவை குட்டி குட்டி சில்லாக கட் பண்ணி சேர்த்துருப்பாங்க. அண்ட் அது கூடயே வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருப்பாங்க. எல்லாமே வந்து சேர்த்து நம்ம வந்து இந்த அவல் பொரியில் வந்து போட்டு நல்லா ஒரு சேர கலரை விட்டு அதை சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இது வந்து பொரி உருண்டையாகவும் உருட்டி சாப்பிட்லாம், உதிரி உதிரி பொரியாகவும் உருட்டி சாப்பிட்லாம். பட் நம்ம வீட்டில் எப்பவுமே பொரியாக வந்து உதிராக இருந்தால் தான் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஏன்னா பக்கத்தில் இருக்கும்போது அழகாக அந்த தேங்காய் கடிப்படும், அந்த பொட்டுக்கடலை கடிப்படும், அப்போ செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பொரியை வந்து அப்படியே உருட்டாமல் அப்படியே தான் வந்து உதிராக தான் வந்து சாப்பிடுவோம். பட் இது வந்த விதத்தை பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அதனால் அம்மா வந்து 3 உருண்டை உருட்டி பார்த்தாங்க. அந்த உருண்டை செம்ம அழகாக நீட்டாக வந்துச்சு. பார்க்குறதுக்கு அப்படி கடையில் வாங்குற பொரி உருண்டை மாதிரியே இருந்துச்சு. நானும் அம்மா கிட்ட சொன்னேன், அப்புறமா ஒரு டைம் இந்த பொரி வாங்கி இந்த உருண்டையாக செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னோம். பட் எல்லா வருஷமும் நாங்கள் சொல்கிறது தான், ஆனால் ஃபைனலாக நாங்கள் செய்ய மாட்டோம். சில பலகாரங்கள் எல்லாமே வந்து அந்தந்த விசேஷ டைமில் மட்டும்தான் செய்வோம். அதுக்கப்புறம் வந்து அதை செய்யணும்னு நினச்சாலும் நமக்கு டைம் சேர்ந்து வராது. அவ்வளோ ஸ்பெஷலான கார்த்திகை பொரியை எடுத்து வைக்கும் போதே பார்க்க செம்ம அமேசிங்காக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த அப்பம் தான் ஊற்றணும். இந்த அப்பம் ஊற்றுறதுக்கு உண்மையிலே ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா ஒரு அப்பத்தை எண்ணெயில் ஊற்றிட்டு அது மேலே எழும்புற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 2வது அப்பம் ஊற்றணும். அதே மாதிரி பொறுமையாக ஒன்று ஊற்றி எடுக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக ஸ்பெண்ட் பண்ணி இந்த வேலையை செய்கிறோமோ அந்தளவுக்கு இந்த அப்பம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கமும் ஒரே மாதிரி ஆனதுக்கப்புறம் இது வந்து எண்ணெயிலேருந்து நம்ம வந்து வடித்து எடுத்துடலாம். இது வந்து 2 நாள் வச்சுருந்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த அப்பம். இதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து நாங்கள் ஏற்ற வேண்டிய எல்லா விளக்குக்குமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா. இதுக்கிடையில் எனக்கு ஒரு ஆஃபீஸ் கால் வந்ததுனால நான் போயிட்டேன். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணதுனால இதுக்குள்ளே திருவண்ணாமலையிலையும் கார்த்திகை தீபம் ஏற்றிட்டாங்கன்ட்டு அம்மாவும் வந்து விளக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஏற்றும் போதும் அரேஞ்ச் பண்ணும்போதும் நல்லா ஷூட் பண்ண முடியல. பட் ஃபைனலாக கொஞ்சம் விளக்கை ஏற்றினதுக்கப்புறம் நான் காமிச்சேன். இப்படி தான் இருந்தது எங்கள் வீட்டில் ஏற்றின விளக்கு. அண்ட் வாசலில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அண்ட் வந்து சாமிக்கிட்ட கோலம் போடுறது எகெயின் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகிடுச்சு. பஞ்சாயத்துன்னு சொல்ல முடியாது. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஸ்டென்சில் இருக்குது ஸ்டென்சிலில் போடுங்கன்ட்டு. அம்மா மறந்துட்டாங்க போல இருக்குது. அவங்க கையாலே சத்கோண தீபம் வரைஞ்சிட்டாங்க. ஆனால் அதுவும் அழகாக தான் இருந்தது. அண்ட் 2 பக்கமும் பேரலாக நம்ம வந்து அந்த ஸ்டென்சிலில் போடுறது செம்ம சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு. அண்ட் வாசல்லாம் நல்லா வந்து காத்தடிச்சிட்டு இருந்ததுனால வீட்டுக்குள்ளே வந்து இந்த உப்பு ஜாடி பக்கத்தில், அடுப்பு கிட்ட, அரிசி பானை பக்கத்தில், கொல்லை பக்கம் எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அண்ட் ஃபைனலாக சாமிக்கு வந்து தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணி தீபாரதெல்லாம் காமிச்சு ரொம்ப திருப்தியாக வந்து இந்த கார்த்திகை தீபத்தை செலிப்ரேட் பண்ணியாச்சு. அண்ட் உங்கள் வீட்டில் எப்படி கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணிங்க? இந்த பொரி அப்பம் இதெல்லாம் செய்வீங்களா? இல்லை விளக்கேற்றிட்டு சாமிக்கு வந்து ஒரு பாயாசமோ இல்லை பொங்கலோ வச்சு படைப்பீங்களா? நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களால் இந்த வருஷம் பட்டாசு வெடிக்க முடியல. நீங்கள் யாரெல்லாம் பட்டாசு வெடிச்சிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சுபாஷ் பேரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணுறேன். பாய்.